வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு 234 Ways. இன்னைக்கு நம்ம ஷோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வண்டியை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். அதுவும் நான் இன்னைக்கு கோவால இருந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். அந்த வண்டி தான் டாடா இப்போ புதுசா லான்ச் பண்ணிருக்க ஜெஸ்ட். ஜெஸ்டோட ஃப்ரண்ட் லுக் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஸ்போர்ட்டிவாகவும் நல்ல ஸ்டைலிஷாகவும் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா டாடால இருந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அந்த காரோட லுக்கையும் நல்லா எடுத்து கொடுக்குது. அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அகைன் ஸ்ட்ரிப் எல்இடி லைட்ஸ் வருது. நம்ம டே டைம்லயும் நைட் டைம்லயும் ரெண்டு டைம்லயும் அது எரியற மாதிரி அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட ஃபாக் லேம்ப்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப டீசென்டா இருக்கு. அண்ட் அது கீழேயும் ஸ்ட்ரிப் எல்இடி லைட்ஸ் வருது. அண்ட் இதோட ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் அதை சுத்தி ஒரு எல்இடி டைப்ல ஒரு ரிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. அது ஏஞ்சல் லைட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அது பார்க்கறதுக்கு ஓவராலா நல்லா இருக்கு. நம்ம எல்லா வண்டிலையும் ஹனிகோம் அப்படின்னு சொல்ற இந்த கிரில்ல டாடா புதுசா அவங்க வண்டியில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறதுனால அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுதான் சிக்னேச்சர் டாடா கிரில். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் எல்லாமே பார்க்கும்போது அந்த கிரில்லோட ஒரு நல்ல அழகா தெரியுது. இந்த வண்டியோட சைட் போஸ்டர் பார்க்கும்போது அவங்க பழைய கார்கள்ல பண்ணிருந்த அவங்களோட ரெகுலர் டிசைன் இல்லாம புதுசா ரொம்ப ஷார்ப் பினிஷ் ப்ரையாரிட்டி கொடுத்து நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட ஓஆர்விஎம் மேலேயே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து எல்இடில பண்ணிருக்காங்க. அது ஒரு புதுசா அவங்க வண்டியில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 175 mm கொடுத்திருக்காங்க. இது பெட்ரோல் வேரியன்ட்க்கும் டீசல் வேரியன்ட்க்கும் 10 mm டிஃபர் வருது. அண்ட் இதோட ஹேண்டில் லீவர் எல்லாமே ஒரு நல்ல டிசைன், பார்க்கறதுக்கு ரொம்ப டீசென்டா ரொம்ப நீட்டா இருக்கு. ஓவராலா இந்த வண்டியோட லென்த் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா ஹேஷ்பேக்ல சின்னதா ஒரு பூட் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி மத்த மேனுஃபேக்சர்ல பண்ணிருந்தாலும் இது ஒரு புதுசா இருக்கு பாக்குறதுக்கு. இவங்களோட எல்லா வண்டியிலுமே 15 inch அலாய் வீல் வருது. டிஃபரெண்ட் வேரியன்ட் ஏத்த மாதிரி அவங்க அலாயோட ஃபோக்கோட டிசைனை வந்து மாத்திருக்காங்க. டயர் சைஸ் 185/60/15. இதோட ரியர் போஸ்டர் பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப சின்னதா காம்பாக்டா பண்ணிருக்காங்க. இதோட ரெண்டு டெயில் லைட்ஸ்லயுமே எல்இடி லைட்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதோட இண்டிகேட்டரும் எல்இடி டைப் இண்டிகேட்டர் தான் பண்ணிருக்காங்க. அண்ட் இது கீழே ஹார்ட் ஃபைபர்ல பிளாக்ல ஒரு நல்ல டிசைன் இருக்கு. இது பாக்குறதுக்கு ஒரு டிஃபரெண்ட் லுக் கிடைக்குது. அங்கேயே ஒரு டெயில் லைட் மாதிரி ஒரு சின்ன லைட் வந்திருக்கு. ஓவராலா பின்னாடி பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா காம்பாக்டா அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 400 லிட்டர் கெபாசிட்டி இதுல இருக்கு. இந்த செக்மெண்ட்ல இருக்கிறதுல இதோட பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் சின்னது அப்படின்னு இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்பேஸ்னே சொல்லலாம். நம்ம இன்டீரியர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வண்டியோட டேஷ்போர்ட் ரொம்ப சூப்பரான டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு 2-3 கலர் அவங்க புதுசா மேட்ச் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியா கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. பட் இதோட டிசைன் எப்படி நல்லா வெளிப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க குவாலிட்டி பண்ணலன்றதுதான் ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குது. அவங்க இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி அதோட நல்ல ஒரு குவாலிட்டியா கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாவே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மத்தபடி இதோட லுக் எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் அவங்க பண்ணிருக்காங்க. இதோட ஏசி வெண்ட், அது மேல வர கிரில் எல்லாமே குரோம்ல நல்ல பினிஷ் இருக்கு. அண்ட் இந்த மீட்டர் ஏரியால நம்ம பார்க்கும் போது நார்மலா இல்லாம ஒரு சைட்ல ஆர்பிஎம்மோ ஒரு சைட்ல ஸ்பீடோ நீடில் டைப்ல வருது. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் இண்டிகேட் பண்ணுது இந்த வண்டி என்ன அப்படின்னா, நம்ம கியர் செகண்ட்ல இருந்து தேர்ட் வேணும் இல்ல தேர்ட்ல இருந்து ஃபோர்த் வேணும் அப்படி அந்த என்ஜின் எவ்வளவு ரெவ் கேக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுது இங்க இருந்து. அதனால நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்ற இது வந்து நமக்கு ஈஸியா அது இண்டிகேட் பண்ணதுனால சேஞ்ச் பண்ண முடியுது. அண்ட் அதனால நமக்கு வண்டியும் நல்ல என்ஜின் லைஃப் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அந்த ஏரியால ஓடோ ஸ்பீடோ எல்லாமே இருந்தாலும் அதுல வந்து டைம் வருது, ஃபியூல் கேஜ் எல்லாமே அங்க காட்டுது. அண்ட் வண்டியோட டெம்பரேச்சர், இன்ஜின் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இதோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு லீவர் இருக்கு. ஒரு சைடுல வந்து ஃப்ரண்ட்ல நம்ம வைப்பர் யூஸ் பண்றதும் ஒரு சைடுல ஹெட்லைட் கண்ட்ரோல் ஸ்விட்சஸும் இருக்கு. அண்ட் இங்க இருந்தே நம்ம 4 விண்டோவையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஆட்டோமேட்டிக் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றதுனால இங்கே நாப் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடு மிரரும் ரைட் சைடு மிரரும் நம்ம இங்க இருந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மிரரும் இங்க இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த கிளாஸ் வந்து நம்ம இறக்காம இருக்கிறதுக்கு சைல்ட் லாக் இங்கே கொடுத்திருக்காங்க. அண்ட் செப்பரேட்டா ஒரு டோர்லயும் பட்டன்ஸ் வருது. அது அங்க இருந்து நம்ம அந்த விண்டோஸை ஆக்டிவேட் பண்ண முடியும்.
இவங்க நிறைய விஷயம் புதுசா ட்ரை பண்ணோம், நல்ல ஒரு லுக்கா கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அவங்க ட்ரை பண்ண விதத்துல எல்லாமே நல்லதா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவங்க குவாலிட்டி கொடுக்கவே தவறி இருக்காங்க. அந்த ஒரு வகையில சீட்டும் அதுல ஒரு காரணம்னு சொல்லலாம். இதோட சீட் குஷன் எல்லாமே நம்ம லாங் டிரைவ் போறதுக்கு கண்டிப்பாவே கம்ஃபர்டபுளா இருக்காது. ஏன்னா நான் கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணதே ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்றேன். பிளஸ் இதோட குஷன்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கு. மேபி அவங்க அதோட குஷன் அதோட ரெக்ஸின் குவாலிட்டி எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருந்தாங்கன்னா சீட் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு டிரைவர் சைட் சீட்ல, நம்மளால ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்றது இதுல ஒரு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட சைட் டோர் பேனல்ஸ்லாம் இதுல ரெக்ஸின் கிளாத் பினிஷ் கொடுத்திருக்காங்க. இந்த கிளாத் நமக்கு எல்போ ஹோல்ட் பண்ணும்போது கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இதோட குவாலிட்டி பார்க்கும்போது அகைன் இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதே குவாலிட்டி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மியூசிக் பிளேயர், டச் மியூசிக் பிளேயர் வருது. இதுல நம்ம ரிவர்ஸ் பார்க் பண்ணும்போது அதோட சென்ஸ் பண்ற இண்டிகேஷன் எல்லாமே இங்கே தெரியும். ஏசி கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் அதோட ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றது எல்லாமே நம்ம டச்லயே பண்ணலாம். அண்ட் அது கீழவே நாபம் கொடுத்திருக்காங்க, நம்ம டச் பண்ணா நாப்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, நம்ம பார்க்கிங் அப்போ வண்டியை வந்து நிறுத்தறதுக்காக, மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு பட்டன் இருக்கு. அண்ட் ஹெட்லைட் ஆன் ஆஃப் பட்டன், ஈகோ, ஸ்போர்ட்ஸ் மோட் எல்லாமே பட்டன்ஸ் இங்க வருது. அதுக்கப்புறம் இந்த வண்டியில பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஏன்னா இங்க ஒரே ஒரு இதுதான் கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட்ல. ஏன்னா இங்க நார்மலா இங்க ஒன்னு வரும் அண்ட் சைட் டோர்ஸ்ல வரும், அது இந்த வண்டியில வரல. அதுக்கப்புறம் யூஎஸ்பி போட்டோம், ஆக்ஸ் போட்டோம் இங்க செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. இதோட கியர் நான் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. நம்ம ரியர் சீட்ல இப்ப பாத்துட்டு இருக்கோம். ரியர் சீட்ல நீ ரூம், லெக் ரூம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஹெட் ரூம் ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸா பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பேஷியஸ் பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல இருக்க கார்கள்லயே இதுதான் அதிகம் அப்படின்னு டாடா வந்து அவங்க சொல்றாங்க. அது பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அண்ட் இதோட சைட் டோர்ல இங்க இருந்து நம்ம இந்த விண்டோவை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஸ்விட்சஸ் வருது. அண்ட் அந்த டோர்லயே ஸ்பீக்கர்ஸும் வருது. இந்த வண்டியில மியூசிக் பிளேயரும் ஸ்பெஷல் சொல்லலாம். அவங்க ஒரு நல்ல குவாலிட்டியான மியூசிக் பிளேயர் கொடுத்திருக்காங்க 8 ஸ்பீக்கர்ஸோட. அதுல ஒரு 2 ஸ்பீக்கர் வந்து டோர்ல அவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதனால நம்மளால நல்ல குவாலிட்டியான மியூசிக்கை கேட்க முடியும். அதுக்கப்புறம் பின்னாடி 3 பேர் உட்காந்துட்டு போலாம். பட் 2 பேர் உட்காந்துட்டு போகும்போது கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும். பின்னாடி சின்ன பாட்டில் வைக்கிற மாதிரி 2 ஹோல்டர் கொடுத்திருக்காங்க 2 சைட் டோர்லயும். மற்றபடி ஃப்ரண்ட்ல நம்ம வைக்கிற மாதிரி ஒரு வசதியான இடம் இல்ல. அண்ட் இதோட ஹெட் ரெஸ்ட 4 சீட்லயுமே நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி, இது ஒரு நல்ல ஆப்ஷன் இது. அண்ட் நம்ம லாங் டிரைவ் போகும்போது பின்னாடி சீட் கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா முன்னாடி சீட் நம்ம பார்த்தோம் கம்ஃபர்டபுளா இல்லன்ட்டு. பட் பின்னாடி வந்து அந்த மாதிரி இல்லாம ஒரு கம்ஃபர்டாவே அவங்க பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் டீசல் வேரியன்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டீசல் வேரியன்ட்ல ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா டாடா தான் இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பெட்ரோல்ல ஒரு சில மேனுஃபேக்சர் அது கொடுத்திருந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிருக்கோம். அந்த வண்டியை ரிவ்யூ நம்ம பார்த்திருக்கோம். அதுல இருக்கிற மாதிரியே இதுலயும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதோட என்ஜின் டெக்னாலஜி அவங்க கொடுத்திருக்காங்க. பட் டீசல் அப்படின்றதுனால இதோட கியர் டு கியர் பவர் சில இடங்கள்ல லேக் ஆகுது. அதாவது செமி ஆட்டோமேட்டிக்ல ஓட்டும் போது அதோட கியர் ஷிஃப்டிங் நமக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய ஸ்ட்ரெயின் தெரியல. பட் ஆட்டோமேட்டிக்ல ஓட்டும் போது, ஸ்பெஷலா ஹைவேல ஓட்டும் போது கியர் டு கியர் ரொம்ப டிராப் ஆகுது. இதனால நம்ம ஒரு சில வண்டிகளை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா நமக்கு கண்டினியூவா பவர் இருந்தாதான் ஒரு வண்டி ஈஸியா ஓவர்டேக் பண்ண முடியும், சேஃப்டியா பண்ண முடியும். பட் அந்த லேக் இருக்கிறதுனால நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது ஒரு கான்பிடன்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா மேபி கார் ஸ்லோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் ஃபீல் வர மாட்டேங்குது. மற்றபடி சிட்டில டிரைவ் பண்ணும்போதும் அதே ப்ராப்ளம் தான் நான் ஃபீல் பண்றேன் ஆட்டோமேட்டிக் மோட்ல. ஆட்டோமேட்டிக் மோட்ல இன்னும் கொஞ்சம் அவங்க கிறிஸ்பியாவும் அந்த கியர் லேக் எல்லாம் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா கியர் பாக்ஸ் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி செமி ஆட்டோமேட்டிக் டிரைவ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. நார்மலா பெட்ரோல் வேரியன்ட்ல என்ன ஃபீல் நமக்கு கிடைக்குமோ அதே ஃபீல் தான் டீசல் வேரியன்ட்லயும் கிடைக்குது. இதோட கியர் பாக்ஸ்ல 2-3 வேரியன்ட் இருக்கு.
ஒன்னு வந்து செமி ஆட்டோமேட்டிக், ஒன்னு நார்மல் டிரைவ் அண்ட் ஒன்னு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட். ஸ்போர்ட்ஸ் மோட் நம்ம போட்டோம்னா இதோட என்ஜின் பவர் ரொம்பவே டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகும்னு சொன்னாங்க. பட் நான் ஸ்போர்ட்ஸ் மோட் டிரைவ் பண்ண வரைக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அந்த ஸ்போர்ட்ஸ் மோட்ல கூட சேம் அதே லேக் ப்ராப்ளம் இருக்கு. கண்டிப்பா இந்த லேக் ப்ராப்ளம் தான் இந்த வண்டியோட ஒரு கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதோட கியர் பாக்ஸ் ஒரு நல்ல டிசைன் சொல்லலாம், ஸ்பெஷலி செமி ஆட்டோமேட்டிக்ல. அண்ட் சேஃப்டி வகையில இந்த வண்டியை பார்க்கும்போது ரொம்பவே நிறைய ப்ரையாரிட்டி கொடுத்து நல்லா பண்ணிருக்காங்க. இதோட பாடி, இதோட சஸ்பென்ஷன் எல்லாமே நம்ம டிரைவ் பண்ணும்போது ஃபீல் ஆகும். இதோட பாடி, இந்த வண்டியோட ஓவரால் வெயிட் கம்மியா இருந்தாலும் பட் இந்த பாடியோட ஸ்டிஃப்னஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் சஸ்பென்ஷன், ஸ்பெஷலா சஸ்பென்ஷன் பத்தி சொல்லணும். நம்ம ஃபுல் லோடர்ல போகும்போதும் சரி, இல்ல ஒரு சிங்கிள் டிரைவர் மட்டும் டிரைவ் பண்ணும் போதும் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஸ்பெஷலா பள்ளமேடு நிறைய இருக்க ஏரியால ரொம்ப கிளீனா ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த வண்டியோட பிரேக்கிங் பத்தி சொல்லணும்னா, என்னதான் ஒரு ஹை ஸ்பீட்ல போய் நம்ம இந்த வண்டியை பிரேக் பண்ணாலும், லைட் வெயிட் பாடியா இருந்தாலும் இதோட பிரேக்கிங் கண்டிப்பா குறைய இல்லைன்னு சொல்லலாம். நல்லா பிரேக் பண்ணுது. இந்த வண்டியோட கான்டாக்ட் லெவல் கிரவுண்டுக்கும் வண்டிக்கும் நல்ல ஒரு கிளியரான கான்டாக்ட் இருக்கிறதுனால என்னதான் ஒரு ஹை ஸ்பீட்ல போய் நீங்க பிரேக் பண்ணாலும் ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்ல இந்த வண்டி அதை ஹோல்ட் பண்ணி நிறுத்துது. அண்ட் இந்த வண்டியில இன்னொரு ஒரு ஃபீச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் நம்ம வண்டியை கார்னர் பண்ணிட்டு இருக்கும் போது பிரேக் பண்ணா கூட அந்த பிரேக்கிங்கோட பிரஷர் கரெக்டா அது டிவைட் பண்ணி எந்த வீல்ல பிரஷர் அதிகமா வேணும், எந்த வீல்ல பிரஷர் கம்மியா வேணும் டிவைட் பண்ணி அது அந்த பிரேக்கிங்கை ஒர்க் பண்ண வைக்குது எலக்ட்ரானிக்ஸ் மூலமா. இதனால நம்ம பிரேக் பண்ணும்போது அன்செட்டில் ஆகிற ப்ராப்ளம் இல்லை. அதாவது நம்ம கார்னர்ல சம்டைம்ஸ் நம்ம ஹைவேல ஃபாஸ்டா போகும்போது திருப்பிட்டு இருப்போம். அந்த டைம்ல இமீடியட்டா பிரேக் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும்போது பிரேக் பண்ணா அன்செட்டில் ஆகும் கார் நார்மலா. பட் இந்த டெக்னாலஜினால ஈக்குவலா அதோட பிரேக்கிங் பிரஷரை டிவைட் பண்ணி கொடுக்கறதுனால என்னதான் ஹை ஸ்பீட்ல இருந்தாலும் ஒரு ஏர்பின் பெண்ட் அந்த மாதிரி இடத்துல ஃபாஸ்டா இருந்து பிரேக் பண்ணா கூட அது பிரேக்கை டிவைட் பண்ணி அந்த பிரஷர் கொடுக்கறதுனால நல்ல ஸ்டேபிளான ஒரு பிரேக்கிங் கிடைக்குது. கேபின் நாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கு. இவங்க டாடா இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே நிறைய விஷயங்கள் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுல கேபின் நாய்ஸும் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் அவங்க முன் வச்சிருக்காங்க. கேபின் நம்ம இந்த வண்டி டிரைவ் பண்ணும்போது ஹை ஸ்பீட்லயும் சரி, இல்ல என்ஜின் ஐட்லிங்ல ஆடும் போதும் இதோட ஐட்லிங் சவுண்ட் உள்ள கேட்கறது ரொம்பவே கம்மியா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் செக் பண்ண சேம் அவங்க சொன்ன மாதிரியே இதோட கேபின் நாய்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. அது ஒரு பிளஸ் சொல்லலாம் இந்த வண்டிக்கு. அண்ட் இந்த வண்டியோட இவ்வளவு விஷயங்கள் பிளஸ் இவ்வளவு விஷயங்கள் அட்வான்டேஜா நல்ல டெக்னாலஜி நிறைய கொடுத்திருந்தாலும் இந்த வண்டி இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதாவது இன்டீரியர் பாக்குறதுக்கு லுக் வைஸ்ல ரொம்ப நல்லா இருந்தாலும் இதோட குவாலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்பவே கம்மியா பண்ணிருக்காங்க. இந்த குவாலிட்டி தான் நமக்கு எப்பவுமே முக்கியம் தெரியும். சில விஷயங்கள் அவங்க குவாலிட்டி கம்மியா கொடுத்திருக்கிறதுனால மேபி ஃபியூச்சர்ல ரேட்லிங் நாய்ஸஸ் வரதுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமாவே இருக்கு. மற்றபடி இதோட மீட்டர், இதோட ஏசி வெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பினிஷ் கொடுத்திருக்காங்க. நம்ம பார்க்கும்போதே தெரியும் நிறைய இடத்துல குரோம் பினிஷ், அதாவது ஏசி வெண்ட் மேல குரோம் பினிஷ், அந்த மீட்டர் அதோட ரிங் ஏரியா நிறைய இடத்துல குரோம் பினிஷ். அண்ட் இந்த வண்டியோட டிரைவிங் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஸ்டேரிங் வீல் ரொம்பவே ஸ்பெஷல் சொல்லலாம். இந்த வண்டி இந்த செக்மெண்ட்ல இருக்க வண்டிகள்ல இதோட ஸ்டேரிங் வீல் சின்னதாகவும் ரொம்ப காம்பாக்டாவும் பண்ணது இந்த வண்டியில மட்டும்தான் அப்படின்னு டாடா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டி அதே மாதிரி நம்ம டிரைவ் பண்ணும்போது கூட நம்ம ஹெவியாவே ஃபீல் ஆகல. கண்டிப்பா நான் நிறைய செடான் கார் டிரைவ் பண்ணிருக்கேன். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் செடான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதோட ஸ்டேரிங் வீல் ஹெவியா ஃபீல் ஆகல. நம்ம டிரைவ் பண்ணும் போது ஃபுல் லோடா கார் இருந்தா கூட ரொம்ப நார்மலா ரொம்ப ஈஸியா நம்மளால திருப்ப முடியுது இந்த வண்டியை. இந்த வண்டியோட ஸ்டேரிங் வீல்ல டில்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அப் அண்ட் டவுன். பட் அவங்க ஆப்ஷன் கொடுத்திருந்தாலும் நம்ம ஃபுல் டவுன் பண்ணி வச்சா கூட ஒரு அப்ரைட்டா தான் ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் அதை பொசிஷன் அவங்க கரெக்டா பண்ணிருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். அண்ட் சீட்டிங் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சீட் லுக் பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் கொஞ்சம் லாங் டிரைவ் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. நார்மலா ஓவராலா இந்த டீசல் என்ஜின் நான் டிரைவ் பண்ணதுல நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னு பார்த்தேன்னா, நம்ம இது வரைக்கும் இந்தியால ஏஎம்டி டீசல் மிஷின் இல்ல. பட் இருந்தாலும் இவங்க டீசலை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது செமி ஆட்டோமேட்டிக்ல நம்ம டிரைவ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஆட்டோமேட்டிக்ல கொஞ்சம் லேக் ஆகுற ப்ராப்ளம் நான் ஃபீல் பண்றேன். பட் ஒரு டிரைவரா இருந்து நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் கியர் டு கியர் லேக் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த ப்ராப்ளம் அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா இந்த என்ஜின் கண்டிப்பா அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும்.
டீசல் என்ஜினோட டிரான்ஸ்மிஷன் பவர் எப்படி இருக்குன்றத நிறைய விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பெட்ரோல் என்ஜினை டெஸ்ட் டிரைவ் பண்ண போறேன். அதை ஓட்டி பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத சீக்கிரமா ஷேர் பண்றேன். ஜஸ்ட் பெட்ரோல் வேரியன்ட் வண்டியை இப்ப டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி டீசல் வேரியன்ட் டிரைவ் பண்ணோம். அதோட பர்ஃபார்மன்ஸ், அது பவர் எப்படி இருந்தது ஃபீல் பண்ணி நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்ப பெட்ரோல் வண்டி அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் என்ஜின் கொடுத்திருக்காங்க பெட்ரோல்ல. சோ இது கொடுத்திருந்தாலும் இதனால மைலேஜ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் வண்டி லேக் ஆகுற ப்ராப்ளம் கம்மியாகிற சான்சஸ் இருக்கு. பட் இது பெட்ரோல் என்ஜின் அப்படின்ற அளவுக்கு இதுல பவர் நான் ஃபீல் பண்றது ரொம்பவே கம்மியா இருக்கு. ஏன்னா நார்மலா இப்ப இருக்கிற நிறைய வண்டிகள்ல பெட்ரோல் வண்டி அப்படின்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். பட் இதுல அப்படி இல்லாம சில இடத்துல பாத்தீங்கன்னா அதோட நாய்ஸ் அண்ட் லேக்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நான் டீசல்ல ஃபீல் பண்ண ஒரு கம்ஃபர்ட், ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வந்து பெட்ரோல்ல கண்டிப்பா எனக்கு ஃபீல் ஆகல. அண்ட் நான் இப்ப ஓட்டிட்டு இருக்கிறது டாப் அண்ட் மாடல் மேனுவல் கியர் பாக்ஸ் வண்டி. இந்த வண்டியில த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அண்ட் கிளச் அந்த ஏரியாவை பார்க்கும்போது கிளச் ரொம்ப ஸ்மூத்தா பண்ணிருக்காங்க, ரொம்ப சாஃப்டா இருக்குது. சோ இதனால நம்ம கண்டிப்பா சிட்டில டிரைவ் பண்ணும்போது ஒரு கஷ்டமான ஃபீலிங் இருக்காது. அண்ட் இதோட ஆக்சலரேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே லேக் ஆகுற ப்ராப்ளம் ரொம்பவே அதிகமா ஃபீல் ஆகுது. டீசல் வேரியன்ட் நம்ம ஆல்ரெடி ஓட்டினதுக்கும் இப்போ ஓட்டுற பெட்ரோலுக்கும் டிரைவிங் குவாலிட்டியில என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இது கொஞ்சம் ஸ்மூத்தா ஃபீல் ஆகுது கம்பேரிங் டீசல் வண்டி. ஏன்னா எப்பவுமே டீசல் வண்டி ரஃபா தான் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். பெட்ரோல்ன்றதுனால இது கொஞ்சம் ஸ்மூத் ஆகுது. மற்றபடி இதோட ஸ்டேரிங் வீலோட ஃபீல், இந்த வண்டியை டிரைவ் பண்றது, இதோட ஆங்கிள் எல்லாமே சேம் தான், ஒன்னும் டிஃபரன்ஸ் எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் இதுலயும் அதே பிரேக்கிங், அதே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறதுனால இதனால சேஃப்டி வைஸ்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். அண்ட் நீங்க கான்டாக்ட்லாம் சர்ச் பண்ணும்போது இங்க இருந்தே சர்ச் பண்ணலாம். அண்ட் மேபி நீங்க டிரைவிங் மோட்ல இருக்கும் போது யாருன்னா உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா இங்க ஒரு பட்டன் தனியா கொடுத்துருக்காங்க, அதை நீங்க வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பட்டனை நம்ம பிரஸ் பண்ணனா அவங்களுக்கு டிஃபால்ட்டாவே ஒரு மெசேஜ் போயிடும், இந்த மாதிரி நான் டிரைவிங்ல இருக்கேன் அப்புறம் பேசுறேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் டாடா டிஃபால்ட்டா இந்த கார்ல வர மாதிரி அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த கார்ல ஆட் பண்ணிருக்காங்க. டாடா மிடில் செக்மெண்ட்ல இருந்து ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லா வண்டியிலயும் வர மாதிரி அதுல கண்ட்ரோல்ஸ் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அதுதான் வாய்ஸ் கண்ட்ரோல். இந்த வாய்ஸ் கண்ட்ரோல்னால உங்களோட எஃப்எம் அண்ட் போன் வந்து அதை பிக்கப் பண்றது அண்ட் சாங்ஸ் ஏதாவது ஆல்பம்ல இருந்து அதை செலக்ட் பண்றது எல்லாமே நீங்க சொன்னீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதை பிக்கப் பண்ணி என்ன இதுவோ அதை உங்களுக்கு காட்டும். டாப் அண்ட் கார்ல டியூவல் ஏர் பேக்ஸ் வருது, டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சைடு. இது சேஃப்டி ஃபீச்சர்ல இது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப வர எல்லா சின்ன கார்கள்ல கூட ஒரு டாப் அண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஏர் பேக் கொடுக்குறாங்க, அதே தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெட் டைம்ல கண்டிப்பா இந்த வண்டி நல்லா ஹேண்டில் ஆகும்னு அவங்க சொன்னாங்க. நானும் அதை ட்ரை பண்ணேன், கண்டிப்பா நல்லா ஹேண்டில் ஆச்சு. நம்ம டீசல் வேரியன்ட்ல என்ன அந்த பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தோமோ அதே இது இதுலயும் இருக்கு. இந்த வண்டியை பார்க் பண்ணும்போது டென்ஷன் ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா நார்மலா செடான் காரை நம்ம பார்க் பண்ணோம் அப்படின்னாவே பின்னாடி பேக் பம்பர் இருக்கும், பின்னாடி நம்ம போகும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு ஜட்ஜ் பண்ண ரொம்பவே கஷ்டமான விஷயம். இதோட மியூசிக் சிஸ்டம் கொஞ்சம் அட்வான்ஸ்டான மியூசிக் சிஸ்டம் அப்படின்றதுனால இதுல ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்கு. இதனால வாய்ஸ் கமாண்டும் நமக்கு கொடுக்குது. நம்ம
பின்னாடி எதனா நம்ம கிட்ட க்ளோஸ் பண்ண போறோம், எதாவது இடிக்க போகுது அப்படின்னா அது இங்க இருந்து கமெண்ட் பண்ணுது, சிக்னல் கொடுக்குது. ஸோ இதனால நம்ம பார்க் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கு இந்த வண்டியில. அந்த ஹோல் இந்த வண்டியை டிரைவ் பண்ணதுல அவுட் ஆஃப் 10ல 7 மார்க் கொடுக்கலாம். அண்ட் இந்த வண்டியோட பிரைசிங் நான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தா 7 lakhsல இருந்து ஒரு 8.5 lakhsக்குள்ள அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இது வாங்குறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா அது நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அவங்க சில விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு, குவாலிட்டிலயும் சரி பர்ஃபார்மன்ஸ்லயும் சரி. அது என்னன்னு அவங்க சீக்கிரமா பிரைசிங் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளால கிளியரா சொல்ல முடியும்.